இபிஎஸ் தலையில் இடி, அடியோடு மாறும் என்டிஏ கூட்டணி, அமித்ஷாவின் அதிரடி பிளான். சற்று முன் கிடைத்த முக்கியமான செய்திகள். பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து கூட்டணியை பலப்படுத்தி சில அதிரடி முடிவுகளோட தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தலைமை ஆயத்தமாயிட்டு வருது. அதனையொட்டி திடுக்கிடும் ட்விஸ்டுகள் இனி அடுத்தடுத்து வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தபோதும் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இரு கட்சிகளும் ஓராண்டுக்கு முன்னே கூட்டணி அமைத்துவிட்டது. 2 நிபந்தனைகளை முன்வைத்த பின்னே இபிஎஸ் பாஜக கூட்டணியில் இணைந்தார். அதில் முதலாவது, அப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவியை பறிக்க வேண்டும். இரண்டாவது, இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்றோர் பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும். இதில் முதல் நிபந்தனை அப்போதே நிறைவேறியது. பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து அண்மையில் இருந்து அவர்களாகவே விலகி சென்று விட்டாங்க. அவர்களை கூட்டணியில் மீண்டும் இணைக்க பாஜகவை சேர்ந்த பலரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எதுவும் நடக்கலை. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என ஓபிஎஸும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராய் ஏற்க மறுத்து வரும் தினகரனும் இனி பாஜகவில் இணைய மாட்டார்கள் என நினைத்து கொண்டிருக்க, இப்போது பாஜகவில் மீண்டும் இணைய போவதா தெரிவிச்சிருக்காரு ஓபிஎஸ். அரசியலில் எதுவும் நடக்கலாம். என்டிஏ கூட்டணியில் சேருவதற்கான வேலைப்பாடுகள் நடந்து வருகின்றன என ஓபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு. அவரது இந்த பேச்சின் பின்னணியில் பாஜக அடுத்த அரசியல் பிரளயத்துக்கு தயாராகிவிட்டதா கூறி அதிர்ச்சி கிளப்புறாங்க அரசியல் விமர்சகர்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய முக்கியமான நிர்வாகிகள், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் சீனியர்கள் பலர் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டியது போலவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என பலர் போட்டியிட தயக்கம் காத்திட்டு வராங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி அதை தவற விட்டுட்டாரு. அதிமுகவில் உள்ள சீனியர்களே அப்போது தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டிய நிலையில் ரூபாய் 5 கோடி முதல் 15 கோடி வரை கொடுத்தவர்களுக்கே சீட்டை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அப்படியும் யாரும் வெற்றி பெறலை. ஆனால் இப்போது அந்த வேட்பாளர்களில் பலர் இன்னும் கடனில் தத்தளித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தாவேகா முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்று அதிமுகவின் கூட்டணி இயக்கத்தை மொத்தமாக உடைத்து போட்டு விட்டது. விஜயின் இந்த முடிவு எடப்பாடி பழனிசாமி தரப்பை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. மேலும் தற்போது அதிமுகவை ஒன்றிணைக்க போராடி கொண்டிருக்கும் பாஜக கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிடிவி தினகரனை சந்தித்து பேசினார் அண்ணாமலை. அந்த சந்திப்பின் மூலம் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் டிடிவி தினகரன் வருவதற்கான ஆலோசனை நடைபெற்றது. அவரும் சில விஷயங்கள் நடந்தால் கூட்டணிக்கு தயார் என கூறியிருக்கார். இவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் அதனை ஏற்பாரா எடப்பாடி பழனிசாமி? சந்தேகம்தான். இனியும் எடப்பாடி பழனிசாமியின் சம்மதத்திற்காகவோ முடிவுக்காகவோ செவிசாய்க்க பாஜக தயாராக இல்லை. ஆகையால் அதிமுகவை கையில் எடுத்து புதிய தலைமையை ஏற்படுத்தி பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து கூட்டணியை பலப்படுத்தி சில அதிரடி முடிவுகளோட தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தலைமை ஆயத்தமாயிட்டு வருது. அதனையொட்டி திடுக்கிடும் ட்விஸ்டுகளும் இனி அடுத்தடுத்து வெளியாகலாம் என பகீர் கிளப்புறாங்க உள் விவகாரங்களை நெருக்கமாக அறிந்த சில நிர்வாகிகள்.